காஷ்மீர் மாநிலம் பூஞ்ச் குடியிருப்பு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார் வணக்கம். மேலும் தகவல்களை சொல்லுங்க. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கைக்கு பிறகு இந்தியா எல்லை என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா பி தி பாஸ். கோடு பகுதியில் அப்பாவி பொதுமக்களின் மீது பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதல் நடத்தி வருகிறது. அதாவது இந்து நடவடிக்கை என்று இல்ல, அதற்கு முன்பாகவே கூட இது போன்ற போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பூஞ்ச், உரி உள்ளிட்ட இடங்களில் பாகிஸ்தான் தொடர்ந்து அத்துமீறி தாக்குதலை நடத்தி வருகிறது. இதில் பாதிக்கப்படக்கூடியவர்கள் பெருமளவில் அப்பாவிகளாக இருப்பதுதான் வேதனை அளிப்பதாக இருக்கிறது. நேற்று முன்தினம் பூஞ்ச் உள்ளிட்ட இடங்களில் அத்துமீறி பாகிஸ்தான் நடத்திய தாக்குதலில் 13 பேர் உயிரிழந்ததோடு சுமார் 59 பேர் காயமடைந்தனர். அது தொடர்பான காட்சிகள் தான் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பூஞ்ச் உள்ளிட்ட இடங்களில் பாகிஸ்தான் எந்த அளவுக்கு மிசைல், அதே போல பாலிஸ்டிக்ஸ், ஆர்டிலரி உள்ளிட்ட ஆயுதங்களை கொண்டு அப்பாவி பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தியது. அது அந்த வெடிகுண்டு, அந்த துப்பாக்கி குண்டுகள் பொதுமக்களுடைய வீடுகள் மீது விழுகின்ற அந்த காட்சிகள் எல்லாம் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதனை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார்.